அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக அரசியலும் நாமும் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். கலையத்தில் எங்களோடு தமிழறிஞர் மூத்தாய்வாளர் ஃபெட்மா மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் உயிரோடு தமிழ் உறவுகளே. அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர், நாங்கள் இன்று கூட நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. முதலில் நான் உங்களிடம் உலக அரசியலும் நாமும் என்ற இந்த நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவுடைய பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் பதவி விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனால் ஆண்டி பர்னம் அவர்கள் பதவியேற்பதற்கு தயாராக இருக்கின்ற இடத்தில் கே ஸ்டாமர் அவர்களுடைய நிறைவு நாடாளுமன்ற நிகழ்வு பெரிய ஒரு வியக்கும் வகையில் அந்த நாடாளுமன்ற நிகழ்வு நடைபெற்றதாக அமர்வு. அந்த அமர்வின் பொழுது எனக்கு பார்த்த விடயங்களை பார்க்கும் பொழுது வரலாறு காணாத வகையில் அவ்வாறு இருந்தது போன்றிருந்தது. அதாவது எவ்வாறு கே ஸ்டாமரை எதிர்க்கட்சி கூட ஒரு நல்ல விதத்தில் அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாக பாராட்டியதை கேட்கக்கூடிய நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் என்று அவர்களுக்கு கூறுவீர்களா? நீங்கள் கூறுவது போல ஜனநாயகத்தினுடைய தாய் என்று கூறப்படுகின்ற பிரித்தானிய வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்றம் 2 ஆண்டுகள் அதன் பிரதமராக திகழ்ந்த மதிப்புக்குரிய கே ஸ்டாமர் அவர்களின் இறுதியான பிரதமருக்கான கேள்வி நேரத்தை 15/7/2026 மதியம் எதிர்கொண்டது. இந்த கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவரை சமத்துவமாக மதித்து சகோதரத்துவமாக நடத்தி சுதந்திரமாக கண்ணியத்துடன் பேசி அன்பான பண்பான வழியெழுப்பலை செய்ததை யாருமே கண்டு வியந்தார்கள். இந்த வரலாற்று நிகழ்வு இறமையை பேணுவதற்கு கட்சி நலன்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் இந்த 3 பண்புகளும் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களுக்கும் தேவை என்பதை உலகுக்கு மீண்டும் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றன. சமத்துவமாக மதித்தல், சகோதரத்துவமாக நடத்தல், சுதந்திரமாக கண்ணியத்துடன் பேசுதல், இது ஒரு இறமையை பேணுவதற்கான முன் நிபந்தனை என்பதை இந்த நிகழ்வு தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இதனை வரவேற்ற பிரித்தானியாவின் ஆங்கில நாளிதழ் த கார்டியன் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை கண்ணியமான பிரியாவிடை தேவையான ஒன்று என்று 16/7/2026 தலையங்கமிட்டது. இலங்கை தீவில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக இன்று வரை தொன்மையும் தொடர்ச்சியுமான இறமையுடன் வாழ்ந்து வரும் ஈழத்தமிழர்கள் 22/5/1972 அன்று ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த குடியரசின் வழி அரசு தேச இனமாக்கப்பட்ட வரலாற்றின் பின்னர் ஈழத்தமிழர்களின் தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகளை மீளுறுதிப்படுத்த ஈழத்தமிழர்களுக்கு இடையிலான தேசிய ஒருமைப்பாடு அதிமுக்கிய தேவையாக உள்ளது. இதற்கு வேறுபாடுகளை மதித்தல், வேல்யூ த டைவர்சிட்டி என்ற ஆங்கிலத்தில் கூறுவார்கள், அடிப்படையில் ஒவ்வொரு ஈழத்தமிழரும் அவரது தாயகத்துக்கும் மக்களுக்கும் வழங்கக்கூடிய பங்களிப்புகளில் உள்ள வேறுபாடுகளுக்கு மத்தியில் அந்த பங்களிப்பு வழங்கக்கூடிய முழுமையத்தை மதித்து ஒவ்வொருவரும் சுதந்திரமான செயற்பாட்டையும் வரவேற்று தேவையான இடத்தில் நாகரிகமான முறையில் முற்கோள்களை கட்டமைக்கக்கூடிய தீசிஸ் அண்டிதீசிஸ் சொல்வார்கள், கட்டமைக்கக்கூடிய விமர்சனங்களை முன்வைத்து கருத்தியலை பரிணாமடைய செய்கையிலேயே அத்தகைய கருத்தியல் வளர்ச்சி மக்களுக்கு சக்தி அளித்தல், எம்பவர்மெண்ட் டு பீப்புள் என்பதுதான் மிக முக்கியம். அத்தகைய ஒன்றுதான் மக்களுக்கான சக்தியை அளிக்கும், அவர்கள் வாழ்வதற்கான ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான சக்தியை அளிக்கும். இதை கவனத்தில் எடுக்காது நாய்கள் குறைத்து கடிபடுவது போன்று ஈழத்தமிழர்கள் சிலர் ஒருவர் சமூக ஊடகங்களில் அரசியல் நாகரிகமற்ற முறையில் வார்த்தைகளால் கடித்து குதறி ஆதாரங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களை முன்வைத்து அதனையே தங்களுடைய ஒரு அரசியல் போக்காக கூட நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். தாயகத்தில் வாழ்ந்தாலும் உலக குடிகளாக எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நான் சாகலாம், நீங்கள் சாகலாம், ஆனால் நாங்கள் சாகக்கூடாது என்கின்ற ஈழத்தமிழர் தேசிய விடுதலை போராட்டத்தின் மூல மந்திரமான நாங்கள் என்ற அன்பு நிலையை, சகோதரத்துவ நிலையை பேணுவதன் மூலமே ஈழத்தமிழர்களின் தேசிய ஒருமைப்பாட்டை கட்டி எழுப்பி அரசற்ற தேச இனத்தின் தேச நிர்மாணத்தை நடைமுறையில் முன்னெடுத்து அதன் இறமையை மீளுறுதி செய்ய முடியும். இதனாலேயே ஈழத்தமிழர் புலம்பெயர்ந்து வாழும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஈழத்தமிழர்கள் தங்களை தாங்களே ஈழத்தேச இனத்தின் குரலாக மாற்றுவதற்கு ஈழத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்களாக செயற்பட்டாலே இறமையை மீளுறுதி செய்யும் வலிமையை பெறலாம் என்பதை உணர்த்தும் வகையில் தேசிய தலைமையால் ஈழத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டமை ஈழத்தமிழர் சமகால வரலாறு. இந்த கட்டமைப்பை சீர்குலைப்பதையே ஈழத்தமிழின பகைமைகள் கடந்த 17 ஆண்டுகளாக தங்கள் தலையாய
கடமையாக கொண்டு செயற்பட்டு வருகின்றனர் என்பதும் ஈழத்தமிழர்களுக்கு தெரியும். இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கண்ணியமான பிரியாவிடையில் எவ்வாறு பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவி ஹெமி பேட்னோக் அவர்களும் மத்திய கட்சி தலைவர்களும் பிரதமர் கீர் ஸ்டார்மர் சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் உரிமைகளை நலன்களை பேணுவதற்கு செய்ய முயன்றவற்றை அழகாக எடுத்துரைத்து தங்களின் இதய நன்றியை வெளிப்படுத்தினர் என்பதை ஈழத்தமிழர்கள் மீளவும் காணொலியில் பார்க்க வேண்டும். பிரதமரும் தனது உரையில் நான் சரிந்து போன பிரித்தானிய பொருளாதாரத்தை வளர்க்க நெம்புகோலாக முயற்சித்தேன் என்றே தனது உரையை தொடங்கி, அதாவது அவர் அதை வென்றுவிட்டதாக கூறவில்லை, முயற்சித்தேன் என்கின்ற அந்த உண்மையை அவர் கூறுகின்றார். தொடங்கி அவரது காலத்து மக்கள் நல செயற்பாடுகளை எடுத்துரைத்தார். ஆயினும் லேபர் கட்சி பொருளாதாரத்தை வளத்தில் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை நிலைப்படுத்த இயலாது போனமை ஸ்டாமர் நைஜல் பராக்கின் கையில் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டின் திறப்பை கொடுத்து விடுவாரோ என்கிற அச்சத்தை லேபர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே தோற்றுவித்தமையே மக்களுக்கு சமூக பொருளாதார மாற்றத்தை விரைவாக தரக்கூடிய புதிய பிரதமராக மதிப்புக்குரிய ஆன்டிபேனம் அவர்களை 384 பிரித்தானிய லேபர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டியின்றி ஜூலை 20ஆம் தேதி 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டிற்கு அனுப்பி வைக்கும் வரலாற்று பரிணாமத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதேவேளை புதிய பிரதமரும் நாட்டின் பாதுகாப்புக்கு அது முன்னுரிமை கொடுக்க உள்ளமை மக்கள் நல நிதிகளையே நவீன ஆயுத உற்பத்திகளுக்கு திசை திருப்ப வேண்டிய இக்கட்டா நிலை தொடரப் போகின்றது என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதேவேளை காலநிலை சீர்கேடும் புதிய பிரதமருக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்த போகின்றது. அதே நேரத்தில் பிரித்தானிய வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்றத்தின் 2வது சபையான பிரபுக்கள் சபையினை ஸ்டாமரால் நீக்க முடியாத நிலை தொடர்ந்த நிலையில் பிரதேசங்களினதும் தேச இனங்களதும் செனட் ஆஃப் ரீஜன்ஸ் அண்ட் நேஷன்ஸ் ஆக மாற்றக்கூடிய வகையில் பிரதமர் ஸ்டாமர் லண்டன் மேயர் மதிப்புக்குரிய சாதிக் கான் மற்றும் சிறுவர் வறுமை நீக்க அமைப்பின் செயற்பாட்டாளர் அலிசன் லோஃப், முன்னாள் உணவு தரப்படுத்தல் முகவரகத்தின் தலைமை இயக்குனர் டிம் ஜே ஸ்மித் போன்ற 26 பல்வேறு நிலை செயற்பாட்டு உறுப்பினர்களை பிரபுக்கள் சபைக்கு நியமித்து விடைபெறுகின்றார். இவை ஒருவர் தமது பதவி நிலையிலிருந்து விடுபடும் நிலையிலும் நாட்டிற்கும் மக்களுக்கும் உரிய பங்களிப்பை கடைசி நிமிடம் வரை வழங்கி பதவியேற்பவருக்கு ஆட்சிப்படுத்தலை இலகுவாக்கி செல்ல வேண்டும் என்கின்ற உயர்தன்மையை வெளிப்படுத்துகின்றது. இந்த பண்புகளை ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, சமூக ஊடகவியலாளர்களும் மனதிருத்தி தங்கள் பணிகளை கட்சி சார்புகளை கடந்து விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காது செய்த முன்வர வேண்டும். மேலும் மதிப்புக்குரிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அவர்கள் உக்ரைனின் பாதுகாப்பு நிதி மதி மற்றும் நவீன ஆயுத வழங்கல்களுக்காக பிரான்சிய அரசு தலைவர் மதிப்புக்குரிய மெக்ரோனுடன் இணைந்து உருவாக்கிய விருப்ப அடிப்படை அரசியல் கூட்டு கோலிஷன் ஆஃப் த வில்லிங் என்பது புதிய அரசியல் முறைமை ஒன்று உருவாக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லாத நிலையிலும் பிரித்தானியா தனது பங்களிப்பை ஐரோப்பிய பாதுகாப்புக்கு செய்யத்தக்க முறைமையை தோற்றுவித்தது. இதற்காக பிரியாவிடைபெறும் மதிப்புக்குரிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அவர்களுக்கு பிரான்சு அதனது வரலாற்றில் முதல் தடவையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பிரதமருக்கு அதன் மீகியர் விருதான லியூன் துனோர் என்கின்ற அந்த விருதினை வழங்கி மதிப்பளித்துள்ளது. அவ்வாறே உக்ரைன் அதனது மீகியர் விருதான ஆர்டர் ஆஃப் த ஃப்ரீடம் விருதை மதிப்புக்குரிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அவர்களுக்கு அவர் பிரித்தானிய பிரதமராக விளங்கும் பொழுதே அளித்து மதிப்பளித்திருக்கின்றது. ஈழத்தமிழர்களும் அவர்கள் பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளுடன் ஜனநாயகத்தின் வழி பயணிக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் ஈழத்தமிழர் தாயகத்துக்கும் மக்களுக்குமான பாதுகாப்புடன் கூடிய அமைதியை வளர்ச்சிகளை முன்னெடுக்கக்கூடிய விருப்புகளில் கூட்டாக செயற்பட்டு தங்களின் கட்சி மற்றும் அமைப்பு வேறுபாடுகளை கடந்து மக்களுக்கு சக்தி அளித்தல் காலத்தின் தேவையாக இருக்கின்றது. மேலும் தேசிய விழிப்புணர்ச்சி தோன்றிய மக்களிடை அதனை அணைத்திட முடியாது என்பதற்கு உதாரணமாக இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாக்கும் இடையிலான உலக கோப்பை கால்பந்தாட்டத்தில் அர்ஜென்டினா குழுவில் போக்லாந்தினர் அர்ஜென்டினரே என்ற பதாகை வெற்றி களிப்புக்கு மத்தியில் உயர்த்தப்பட்டமை போக்லாந்துடன் மார்கரெட் தச்சர் 1982 போர் தொடுத்து அதனைத் தொடர்ந்தும் பிரித்தானியாவின் கடல் கடந்த எல்லை நிலமாக பிரித்தானிய படைத்தளமாக நிறுவி 44 ஆண்டுகள் சென்றாலும் அர்ஜென்டினர்களுக்கு அது தங்களின் மண் என்கின்ற தேசிய விழிப்புணர்வு இன்றும் நீர்கூத்த நிற்பாக இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதே போலவே 1983 ஸ்ரீலங்கா ஈழத்தமிழின் அழிப்பாக ஆடியின் அழிப்பு நடத்தி 43 ஆண்டுகள் சென்றாலும் இன்றும் ஈழத்தமிழர்கள் அதற்கான அனைத்துலக நீதியை கோரியவர்களாகவே இந்த 2026 ஜூலை மாதத்தையும் கருப்பு ஜூலையாகவே முன்னெடுத்து 23 முதல் 25 வரை தாயகத்திலும் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலும் நீதிக்கான குரலை ஒரு தேசமாக எழுப்புவதற்கு தம்மால் இயன்ற அளவுக்கு
முயற்சித்து வருகின்றனர். ஆயினும் 1983 முதல் இன்று வரை ஈழத்தமிழின் அழிப்பை தனது அரசியல் கொள்கையாகவும் தமிழர் உட்கட்டுமான சிதைப்பை தனது அரசியல் கோட்பாடாகவும் 43 ஆண்டுகளாக தொடரும் அரச பயங்கரவாதத்தின் ஊற்றான ஸ்ரீலங்காவை ஜனநாயக நாடாகவும் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் நாளாந்த வாழ்வையும் ஸ்ரீலங்காவின் படைகளின் இனங்காணக்கூடிய அச்சத்திலிருந்து பாதுகாக்க அனைத்துலக சட்டங்களுக்கு அமைவாக போராடும் ஈழத்தமிழர்களை பயங்கரவாதிகள் எனவும் உலக அரசியல் வல்லாண்மைகள் பிராந்திய வேளாண்மைகள் சட்டப்பிரகடனங்கள் செய்து ஈழத்தமிழர்களின் தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் வெளியக தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி உலக நாடுகளதும் உலக அமைப்புகளதும் அனைத்துலக சட்ட பாதுகாப்பை தமது வரலாற்று தாயகத்தில் தாம் பாதுகாப்புடன் கூடிய அமைதி வாழ்வையும் வளர்ச்சிகளையும் பெற உதவிக்கு அழைக்க இயலாதவாறு செய்து வருகின்றனர். எனவே இந்த ஜூலை மாதத்தை ஈழத்தமிழர் தமது மரபுரிமை மாதமாக தாம் வாழும் நாடுகளில் மாற்றி தம்முடைய அரசுகளுக்கும் தம்மோடு வாழும் மக்களுக்கும் பயங்கரவாதிகளின் தமிழரை வகைப்படுத்திய நிலையினை மாற்றுவதற்கு குரல் எழுப்ப வேண்டிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. இதற்கு 1983 முதல் இன்று வரை இந்த பயங்கரவாதிகள் பிரிவினவாதிகள் என்ற சொல்லாட்சிகள் வழி ஈழத்தமிழர்கள் தாங்கள் தாயகத்திலும் புலம்பெயர்ந்து வாழ் நாடுகளும் எவ்வாறு பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என்ற பதிவுகளை சான்றாதாரங்களுடன் ஆவணப்படுத்த வேண்டும். இதுவே 1982 ஜூலை ஸ்ரீலங்காவின் ஈழத்தமிழின் அழிப்புக்கான அனைத்துலக நீதியை பெறுவதற்கான தலையாய தேவையாக உள்ளது என்கின்ற இந்த சிந்தனைகளைத்தான் இன்றைக்கு உலகமும் உலக அரசியலும் நாமும் என்கின்ற இந்த உரையாடலை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் இந்த கேசவனுடைய விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது மாஸ்டர் இன்னொரு விடயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் அண்டிபேர்னம் அவர்கள் பதவி ஏற்கின்ற நிலையில் நடந்து முடிந்த அந்த நிறைவு கேசவனுடைய நாடாளுமன்ற அமர்வின் பொழுது அங்கே அவர் பிரசன்னமாகவில்லை. அதுக்கு ஒரு காரணம் கூறுகிறார்கள் என்னவென்று சொன்னால், இப்போ பிபிசி போன்ற நிறுவனங்கள் அதனுடைய ஆய்வாளர்கள் கூறுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், ரச்சித் அண்டிபேர்னம் அவர்கள் அங்கே வந்திருந்தால் கேமரா சிலவனைகள் அவருடைய முகபாவனைகள் அவர்கள் சொல்றதை அப்படி காட்டும் பொழுது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி, அப்போ அது உண்மையாக அந்த நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் அந்த எதிர்கட்சியாக இருக்கட்டும் அல்லது ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கட்டும் எல்லோருடைய போக்கை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது போல் தெரியும். உங்களுக்கு தெரியும், கடந்த நாள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இருந்த பொழுது நிறைய குழப்பங்கள் இருந்தது. 5 பிரதமர்கள் வந்து போனார்கள் 6 வருடத்துக்கு. அப்படி என்று சொல்லும் பொழுது இது ஒரு இந்த பிரித்தானியாவுடைய அரசியலில் ஒரு ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழி என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? இதில் ஒரு சட்ட பிரச்சனை இருக்கிறது. அதாவது அண்டிபெர்னம் அவர்கள் 20ஆம் தேதி தான் பிரித்தானியாவுடைய பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார். ஆனால் அவர் அங்கு இருப்பாராக இருந்தால் அங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது உணர்ச்சி வசப்பட்டு பிரதமர் என்று அழைத்தால் இரட்டை தலைமை ஏற்படும், பியல் லீடர்ஷிப் பிரச்சனை வரும். அதுதான் அவர் பெரும்பாலும் அதனை தவிர்த்ததற்கான காரணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எப்பொழுதும் நாங்கள் எதிலும் சட்ட ரீதியாக நடக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அங்கு வருகின்ற பொழுது நீங்கள் வருங்கால பிரதமர் என்று கூட அழைக்க முடியாது. ஏன்னு சொன்னால் வருங்கால பிரதமர் என்பது கூட பாராளுமன்றத்துக்கு சொல்ல முடியாது, பாராளுமன்றத்துக்கு வெளியே தான் சொல்லலாம். அப்படியான சூழலில் அவர் அங்கு இருப்பாராக இருந்தால் அது ஒரு சட்ட சிக்கலை எதிர்பாராத விதமாக ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதை பயன்படுத்தி நயீல் ஃபராக் அவர்கள் பெரிய பிரச்சனையை உருவாக்குவதற்கான முயற்சியை கூட செய்தார். இது ஒரு விதமான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. மற்றொரு அணுகுமுறை என்னவென்னு சொன்னால், பிரதமர் கேஸ்டாமருக்கான இந்த கண்ணியமான அன்பான இந்த பிரியாவணி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது யாராவது லேபர் கட்சிக்குள் இருந்த உட்பூசல்களை அந்த இடத்தில் முன்னிலைப்படுத்தி விடுவார்களா என்கின்ற ஒரு சிக்கலும் இருக்கின்றது. எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் மனிதர்களை மதிப்பதில்லை, சூழலை மதிப்பதில்லை. நாங்கள் விரும்பியதை பேசுவோம், எந்த சூழலிலும் பேசுவோம், எப்படியும் பேசுவோம், சட்டத்துக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். இப்படியான ஒரு போக்கினை தான் இங்கு மட்டுமில்லை, காசி அரசியலும் கூட அது இருக்கிறேன்னு சொல்வார்கள். அதற்கு காரணமும் கூறுவார்கள். என்னன்னு சொன்னால், பிரித்தானியாவுக்கு எதிரான காலனித்துவ கால தேசிய விடுதலை போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது பிலிப்பைன்ஸில் இருந்து இலங்கை மட்டும் இந்த ஆசிய நாடுகள் எல்லாவற்றிலும், முக்கியமாக இந்து மக்களுக்கு அருகில் இருக்கின்ற நாடுகள் என்று கூட சொல்லலாம், இந்த நாடுகளுக்கு பண்பாட்டு மீட்டுணர்வு மூலமாகவே பிரித்தானிய பேரரசுக்கு எதிரான தேசிய ஒருமைப்பாட்டை கொண்டக்கூடியதாக இருந்தது.
அந்த வழியில்தான் இந்த பிரதேசங்களில் வந்து அரசியல் வந்து மதங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டன. ஒவ்வொருவரும் பின்பற்றுகின்ற மதத்தை முன்னிறுத்தி அந்த மதத்துக்கு பிரித்தானிய பேரரசு காலனித்துவ அரசாக இருக்கையில் அதற்கு தடையாக இருக்கின்றது என்கின்ற அந்த பின்னணியில் அதனை மாற்றியமைப்பதற்காக இந்த பண்பாட்டு மீட்டினர் மூலம் செயற்படுகின்ற ஒரு தன்மையை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த பிரதேசங்களில் மதத்தில் மத தலைவர்கள் முக்கியத்துவம் பெறுவது போல இங்கும் வந்து கட்சிகளில் கட்சி தலைமைகள் வந்து முக்கியத்துவம் பெற தொடங்கின. ஆன காரணத்தினால்தான் அந்த ஹீரோயிசம் வர்ஷிப்னு சொல்லி இவர்கள் சொல்கின்ற அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு தெற்காசியா முழுவதும் தென்கிழக்கு ஆசியாலும் கூட அது இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் என்னவென்றால் எதிர்கட்சி தலைவர் அவர் கியஸ்டாமா அவனுடைய குடும்பத்தினரைத்தான் முதலில் அவர்களுக்காகத்தான் நன்றி கூறினார். இதுவும் நாங்கள் இங்கே உயிரோடை தமிழில் அடிக்கடி எங்களுடைய நேர்களும் வந்து கூறுவார்கள். என்னவென்று சொன்னால், நாங்கள் எல்லோரும் தொண்டர்களாகத்தான் வேலை செய்கிறோம். நீங்களும் தொண்டர், நானும் தொண்டர். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் எல்லோருமே தொண்டர்களாகத்தான் பணிபுரியும் பொழுது ஒன்றை யோசித்து பாருங்கள். வீட்டில் அவர்களுடைய கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய நேரத்தை தான் இங்கே எங்களுடைய இனத்துக்காக இந்த நேரத்தை கொடுக்கிறார்கள் என்ற அந்த யோசனை தான் எனக்கு வந்து. அதே மாதிரி தான் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர் வந்து கியஸ்டாமாவுடைய துணைவியாருக்கும் பிள்ளைகளுக்கும் நன்றி கூறினதையும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது இல்லை? அப்படி நீங்கள் பார்க்க இல்லையா? நிச்சயமாக கியஸ்டாமர் கூட தன்னுடைய கடைசி சொல்லாக வந்து என்னுடைய இந்த அரசியல் வாழ்வுக்கு இவ்வளவு காலம் பக்கத்துணியாக என்னோட பயணித்த என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நன்றி என்று கொடுத்து முடிக்கின்றார். என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதருடைய பங்களிப்பும் வந்து முக்கியமானது. ஒருவர் ஒரு குடும்பத்தில் வந்து தலைவனுடைய ஆற்றல்களை பயன்படுத்தி தலைவன் வாழ்வதற்கு தலைவி வந்து முழு அளவில் துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்க்கை துணை என்கின்ற சொல்லியே வள்ளுவர் கையாண்டார். அதே போல வந்து தலைவியினுடைய ஆற்றல்களை பயன்படுத்தி தலைவி வாழ்வதற்கு தலைவன் துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொழுநன் என்ற சொல்லை கையாண்டு எவ்விதம் வந்து கொடி படர்றதுக்கு அந்த நடுகின்ற அந்த கொழு தடி வந்து துணையாக இருக்கிறதோ அதே போல வந்து தலைவன் துணையாக இருக்க வேண்டிய கருத்தை சொல்லிக்கலதான் தெய்வம் தொழான கொள்ளனை தொழுவால் பெய்யன பெய்யும் மழை என்று கூட வள்ளுவர் அந்த குரலை சொன்னார். அதுக்கு முதல் குரலிலேயே பன்னீர் பெருத்துக்க யாவுல கற்பன் திண்மை உண்டா பெண் சொல்வார். அதாவது உள்ளத்தில் உறுதியோடு இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வந்து வேறு எந்த ஒரு சக்தியும் இல்லை என்று சொல்லி கூறிவிட்டுத்தான் அவர்கள் வந்து எங்களை பொறுத்த மட்டிலே இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையா தான் தமிழர்களுடைய இடையே தமிழர்களுடைய சமுதாயத்தில் பெண் விடுதலை இல்லை. பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை கடைசி மட்டும் வராது. ஏனென்றால் பெண்ணில் இருந்துதான் மனித இனமே தன்னுடைய தோற்றத்தை பெறுகிறது. அதை விரிவாக வேறு நேரத்தில் பேசுவோம். ஆனால் இந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய தியாகம் தான் கியஸ்டாமருடைய பணிக்கு முக்கியமாக இருந்தது என்பதை வெளிப்படுத்தி அத்துடன் இன்னொரு விடயத்தையும் கூறினார். கவனித்தீர்களோ தெரியாது, அவர்களை நோக்கி கியஸ்டாமர் சொன்னார், நான் மிகவும் கஷ்டமான மனத்துடன் கஷ்டமான நேரத்தில் இருக்கின்ற பொழுதெல்லாம் எதிர்கட்சி தலைவர் எனக்கு என்னுடன் தொலைபேசி வழியாக பேசி ஆறுதல் சொல்லுவேன். இங்க பார்த்துக்கொள்ளுங்க மனிதத்தன்மை. மனிதத்தன்மை ஒன்று. மற்றது இதுதான் மாஸ்டர் முதிர்ச்சியான அரசியல். அதாவது ஒரு நாட்டை நீங்கள் சரியாக வழிநடத்த வேண்டுமாக இருந்தால் உங்களிடம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கட்சியில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு தேவையான நேரங்களில் சரியான முடிவுகள் எடுப்பதற்கு ஆலோசனை வழங்குவதற்கான ஒரு இது உண்மையாக எதிர்கட்சி தலைவருடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்துவது போல் தெரிகிறது. அவருடைய கண்ணிலிருந்து சாடியா கண்ணீரை வரப்பார்த்ததை சமாளிச்சுட்டார். இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தை அழுதார். அது மனிதத்தன்மை. அதாவது நாங்க பழகுகின்ற பொழுது முதலில் வந்து மனிதரை சமத்துவமாக மதிக்க வேண்டும், அடுத்த சகோதரத்துவம் நடக்க வேண்டும். அதே நேரத்திலே அவரவர் தங்களுடைய சுதந்திரத்துடன் செயற்படுவதை நாங்கள் வந்து எந்த காரணம் கொண்டும் தடுக்கவும் கூடாது. அவ்விதமான ஒரு தன்மை இருந்தால்தான் அந்த உறவு பழகுவதில் தான் இருக்கின்றது. நினைவுதான் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதாவது மனிதனுக்கு நினைவாக இருக்கும். காலம் கடந்து செல்லும், ஆனால் கழிந்து சென்ற காலம் என்றுதான் தமிழில் சொல்வார்கள். அது நினைவாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், பிடித்து பார்த்தீர்களாக இருந்தால் ஈழத்தமிழுடைய வரலாற்றை அந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யார் யாரெல்லாம் அருகில் இருக்கின்றார்களோ அவரவர்களாலேயே ஈழத்தமிழ் தலைமைகள் வந்து சோதனைகளை வேதனைகளை அனுபவித்த வரலாறாகத்தான் நம்முடைய வரலாறு இருக்கின்றது. யாரை நம்பினார்களோ, யாருடன் மிக நெருக்கமாக இருந்தார்களோ, யாருடன் பழகினார்களோ, யாரை வந்து எங்களிலிருந்து விட்டு பிரிக்க முடியாத அளவுக்கான ஒரு பெரும் உறவை கொண்டிருந்தோமோ அவர்களிடமிருந்தே நாங்கள் வந்து மிகப்பெரிய சோதனைகளை சந்திக்கின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது எதனால் வருகின்றது என்று சொன்னால், அது இந்த சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீக விடுதலை என்பது ஒன்றுடன் ஒன்று தொடர்பானது.
சமூகம் சமத்துவமாக சகோதரத்துவமாக இருந்தால்தான் பொருளாதார சுதந்திரம் பெறும். பொருளாதார சுதந்திரம் சரியான முறையில் அமையமாக இருந்தால்தான் அரசியல் தன்னாட்சி என்பது உறுதிப்படுத்தக்கூடிய நிலைக்கு வரும். இவற்றை பாதுகாக்கக்கூடிய முறையில் தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொன்னவுடன் எல்லாரும் கடவுளை பற்றி பேச வழிக்கிட்டு வர. கடவுளை பற்றி பேசுவது மத ரீதியான விஷயம். ஆனால் ஆன்மீகம் என்பது ஒவ்வொருவருடைய உள்ளமும் பலமுடையதாக இருக்க வேண்டும். அந்த உள்ளம் உறுதியின் உறைவிடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய அடிநாதமாக இருந்தது. அதே மாதிரி தான் நாங்கள் என்ற உணர்வு. நாங்கள் என்ற உணர்வு இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு தேசியமாகவே வாழ முடியாது, ஒரு தேசமாகவே எழ முடியாது. இதுதான் சிக்கலான நிலை. எப்பொழுதும் இந்த ஒரு நாட்டிலும் பகமை சக்திகள் அந்த நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாட்டுத்தான் முதலில் குலைப்பார். இன்றைக்கு ஈரான் எடுத்தீர்களா என்றால், ஈரானில் இவ்வளவு பெரிய தாக்குதலை ட்ரம்ப் நடத்தி கொண்டிருப்பது அவருக்கு வழியாக தெரியும். முற்றுமுழுதாக இந்த போரை வெல்ல முடியாது என்பது அவருக்கு தெரியும். அப்படி வென்றால் அதனுடைய விளைவுகள் இவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதும் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன செய்கின்றார் என்றால், அந்த சுற்றி வர சாதாரண மக்களுடைய வாழ்வை உட்கட்டுமானங்களை சேர்ப்பதன் மூலமாக அந்த மக்களை அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு புரட்சியாளராக மாற்றுகின்ற ஒரு தன்மையை செய்கின்றார்கள். அவ்விதமாக செய்வதன் மூலம் தான் அவர்கள் சொல்கின்ற அந்த ரெஜிம் சேஞ்ச், அதாவது பிரதேச ஆட்சி மாற்றம் என்பதை கொண்டு வர முடியும். இதே வேலையைத்தான் எல்லாரும் செய்வார்கள். எங்கேயும் பார்த்தீர்களா இருந்தால் ஒரு கட்சியோ அமைப்போ வலிமை உள்ளதாக இருக்கின்ற பொழுது அதனுடைய உட்கட்டுமானத்தை உடைக்க வேண்டும். அதில் உட்கட்டுமானம் மனிதர்கள் தான் உட்கட்டுமானம். மனிதர்களுக்கு எதிராக பகைமை ஏற்படுத்தக்கூடிய முறையிலே செயற்பட்டோம் என்று சொன்னால் உட்கட்டுமானம் தானாகவே சிதறும். நாங்கள் என்ற தன்மை போயிடும். அதாவது தான் இந்த குணாவினுடைய அந்த கவிதை, நான் சாகலாம், நீங்கள் சாகலாம், நாங்கள் சாகக்கூடாது. நான் சாகத்தான் போகின்றேன். நீங்கள் யாரா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, காலத்தை எல்லையாக கொண்டவர்கள் தான். அந்த காலையிலேயே நாங்கள் தாண்ட மாட்டோம் எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இனம் அப்படிப்பட்டதல்ல, மண் அப்படிப்பட்டதல்ல. காலத்தை கடந்து எங்களை விட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பயணிக்க வேண்டிய தன்மை கொண்டு. அப்ப நாங்கள் ஒரு 60 வருஷ வாழ்க்கை வட்டத்தை கொண்ட நாங்கள் ஆகுன்னா 80 வயசு மட்டும் தள்ளாடி தளர்ந்து நடக்கவே இல்லை, அவ்வளவுதான். அதுக்கு பின்னர் யாருமே எங்கட ஊர்லதான் சில வழியில 90 வயசுலும் அரசியல் திறமை ஏறி குந்தி கொண்டிருந்த காட்சியெல்லாம் பார்க்க. இன்னைக்கு ட்ரம்புக்கு கூட பல இடத்தில் அவர்கள் 2-3 முறை உளவியல் சோதனை செய்ய வேண்டும் என்று பத்திரிகைதான் எழுதினதெல்லாம் பார்க்கின்றோம். இங்கு விட மாட்டார்கள். அந்த எங்கள் அதான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பண்பாட்டு மூட்டினோடு கூடாக நாங்கள் அரசியலை வளர்த்து பிரித்தானிய பேரரசுக்கு எதிரான அந்த காலனித்துவத்துக்கு எதிரான விடுதலை பெற்ற காரணத்தினால் எங்கேயும் யாராவது ஒருவரும் பல அற்புதங்களை செய்கின்றார்கள், அது வேறு விஷயம். ஆனால் ஒருத்தரால் ஒரு காலம் எதையும் செய்ய முடியாது உலகத்தில். அப்படி ஒரு வரலாறு கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து கொண்டுதான் நாங்கள் செய்ய வேணும்ன்ற அவசியம் இல்லை. இயேசுநாதர் எடுத்தீங்கன்றால் 12 பேரோடு தான் அவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மாற்றம் மதத்துக்கு அப்பாற்பட்ட முறையிலும் கூட அவரால் முன்வைக்கப்பட்ட அந்த கோட்பாடுகள் இன்றைக்கு 2026 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. தேசிய தலைவர் எடுத்தீங்க என்றால் ஒரு 13 பேரோட தொடங்கின அதுவும் ஒற்றை கைத்துப்பாய்க்குடன் தொடங்கி உலக வல்லாண்மைகளையே எதிர்க்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக மாறின வரலாறு ஈழத்தமிழருடைய வரலாறு. ஆனால் ஒன்றுமில்லை, என்னிடத்துல எதுவும் இல்லை, என்னிடத்துல பணம் இல்லை என்ற அந்த பேச்சுகள் எல்லாம் உங்களுக்கு உண்மைக்கு சாட்சி சொல்வதற்கு நீதிக்கு போற அளவுக்கு தேவையில்லை. எது உண்மையோ அதை முன்னெடுக்கின்ற பொழுது, எது நீதியோ அதை நிலைநிறுத்த பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான அந்த சக்திகள் சேர்ந்து வரும். ஆனால் நடந்துவிட்ட பிரச்சனைகள் என்னென்று சொன்னால், அது இந்த ஸ்டாமருடைய பிரச்சனைகள் கூட கார்டியன் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதாவது எதையும் வளர்க்க முற்படாதீர்கள், முதல் அதை நிலைப்படுத்துங்கள். நிலைப்படுத்தின நிலையில் தான் நீங்கள் அதை வளர்க்கலாம். நிலைப்படுத்தாமல் இன்றைக்கு ஈழமண்ணில் ஈழத்தமிழ் இளைஞர்கள் நிலைபெற வேண்டும். ஈழத்தமிழ் இளைஞர்கள் அங்கு நிலைபெற்றால் தான் நாளைக்கு உங்களுடைய சந்ததி அங்கே இருக்கும். இந்த சந்ததி இருக்காது, சந்ததி மறைஞ்சு விடும். அப்ப நிலப்படுத்துங்கள். முதல்ல அவர்கள் நிலப்படுத்துறதுதான் நாங்க சொல்றேன் இந்த சபைவல் மெக்கானிசம் என்று சொல்றது. எல்லாருக்கும் லட்சியங்கள் உயர்ந்தது, லட்சியங்கள் நோக்கிய பயணங்கள் நீண்டதுன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு காலையில் நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது. எங்களுக்கு நோய் வந்தாலும் கூட எந்த ஒரு வைத்தியரும் இந்த உலகத்துல நீங்கள் ஒரு வைத்தியர்கிட்ட போய் நீங்கள் மருத்துவத்துக்கு போய்
அவற்றை அறைய விட்டு வெளியால வரைக்குள்ள வந்து உங்களுக்கு நோய் மாறியது என்று எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர்கிட்ட போனதுக்கு பிற்பாடு எத்தனை பரிசோதனைக்கு உட்பட வேண்டி இருக்குது, எத்தனை மருந்துகளை குடிக்க வேண்டி இருக்குது, எவ்வளவு காலத்தை நாங்கள் வந்து கவனமாக கடக்க வேண்டி இருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் விடுபடுறோம். ஆகவே இந்த போருக்கு பின்னான காலம் என்பது ஒரு தேச நிர்மாணத்துக்கான ஒன்று. அந்த தேச நிர்மாணத்துக்கான அந்த தன்மையில் வந்து முதலாவது இருக்க வேண்டிய சகோதரத்துவம், அதுதான் தேசிய ஒருமைப்பாட்டை கொடுக்கும். சிங்களவர்களுக்கு அது இருக்கின்றது. சிங்களவர்கள் வந்து சிங்களம் பௌத்தம் இந்த ரெண்டு சொல்லையும் உச்சரித்தவுடன் அவ்வளவு பேரும் வந்து ஓரணியில் நிற்கின்றார்களா இல்லையா? அது மாத்திரம் இல்லை, அவர்களுக்குள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் தங்களுடைய தலைமைகளாக மதிப்பவர்களுடன் அவர்கள் அணுகிற முறையில் அவர்கள் எவ்வளவு கவனமாக செயல்படுகின்றார்கள் என்பதை அவருடைய அரசியலை பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளலாம். கேஸ்டாமனுடைய விடயங்கள் தொடர்பாக கூறும் பொழுது இதிலிருந்து தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் அமைப்புகளின் விடயத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? 2-3 விடயங்கள் கற்க வேண்டியிருக்குது. அதாவது வந்து நீங்க யாருமே பெரும்பான்மை எனக்கு இருக்கின்றது என்று எதையுமே செய்ய முடியாது. கேஸ்டாமர் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் பிரதமராக வந்து ஒருவர். அதுவும் வந்து லேபர் கட்சி வந்து தன்னுடைய அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவ பலத்தையே இழந்து ஒரு சில எம்பிக்களே இருக்கிறன்ற ஒரு நிலையில இருந்த ஒரு கட்சியை ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற சக்தியாக மாற்றியது கேஸ்டாமர் அவர்களுடைய தலைமையில் நடந்த தேர்தல் பரப்புரை தான். அது யாருமே மறக்க முடியாது. அத்தகைய ஒரு ஆற்றலாளர். அது மாதிரி இந்த நாட்டினுடைய சட்டத்துறையினுடைய அரச சட்டத்திறனியாக வந்து நீண்ட காலம் பணியாற்றி அதற்காக வந்து முடிக்குரிய செயற்பட்டத்தை பெற்றவர். அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஆற்றலாளர் பதவிக்கு வந்தார். அவருடைய ஆற்றல் அங்கு இருந்தது, மிகப்பெரிய பெரும்பான்மை தன்மை இருந்தது. ஆனால் ஏன் அவரால் வந்து 2 வருடங்களுக்கு அவர் பதவிக்கு வந்த அன்றைக்கு நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொன்னேன், இது 2 வருஷத்துக்குமே இருக்கிறது கஷ்டம். ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்கள் எத்தனைய பெரும்பான்மை தன்மையை கொண்டிருக்கலாம், எவ்வளவு ஆற்றலையும் கொண்டிருக்கலாம், ஆனால் மக்களுக்கான அந்த தன்மையை புரிந்து மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அணுகி மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற தன்மையை நீங்கள் வெளிப்படுத்தாமல் விடுவீர்களாக இருந்தால், யாராக இருந்தாலும் உங்களுடைய அரசியல் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த இலக்கை அடையாது. இதுதான் மிக முக்கியமான விடயம். மக்கள் என்பது தேசிய விடுதலை போராட்டம் என்பது வேறு. தேசிய விடுதலை போராட்டத்தில் இனங்காணக்கூடிய படைப்பல அச்சத்துக்கு எதிராக மக்களுடைய உயிரையும் உடைமைகளையும் நாளாந்த வாழ்வையும் பாதுகாக்கின்ற முயற்சி, அது வித்தியாசமான ஒன்று. அந்த நேரத்தில் இலக்கை நோக்கி முன்னேறுகிற ஒன்றை தவிர வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சு அப்படி இல்லாவிட்டால் பாதுகாப்புக்கு உருவாக்க முடியாது. ஆனால் இது வேறு. இது வந்து ஜனநாயகத்துக்கூட போன்ற பொழுது ஜனநாயகத்தில் அதிகாரத்தை கட்டமைக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அந்த அதிகாரத்தை கட்டமைப்பதற்கு மக்களுடைய பலன்தான் அந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும். மக்களுடைய பலம் அந்த அதிகாரத்தை வழங்குமாக இருந்தால் அந்த தலைவரை யாராலுமே மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் அதை விடுத்து நாங்கள் கட்சி சார்பான பலத்தையோ அல்லது வந்து எங்களோட நிதி சார்பான பலத்தையோ அல்லது எங்களோட அறிவு சார்ந்த பலத்தையோ நாங்கள் கொண்டு செயற்படுவோமாக இருந்தால் அது மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யாத இடத்தில் அது வந்து எப்பொழுதுமே அது வந்து அந்த அரசியல் தலைவருக்கு எதிரானதாக மாறிவிடும். அதான் இப்பொழுது நடந்தது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் கேஸ்டாமர் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினவர் இந்த விருப்புக்குரியவர்களின் அரசியல் கூட்டு என்பதன் மூலமாக. விருப்புக்குரியவர்களின் கூட்டு, அந்த விருப்புக்குரியவர்களுடைய கூட்டு என்பது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே இருந்த பிரித்தானியாவை ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்கள் இடமளிக்காத நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சேர்ந்து செயற்படுவதற்கான பலத்தை கொடுத்தது. அப்படித்தான் நாங்களும் வந்து இந்த விருப்பில் கூட்டாக இணைகின்ற ஒரு தன்மை அரசற்ற தேச இனமாக இருக்கிற எங்களுக்கு மக்களிடையே தான் அது வர வேண்டும். எங்களுக்கு அரசு இல்லை, ஆனால் மக்கள் தான் அரசாக மாற வேண்டிய ஒரு நிலை. மக்கள் அரசாக மாற வேண்டிய அந்த நிலையில் மக்களிடையே நாங்கள் விருப்பின் அடிப்படையில் கூட்டாக இணைய வேண்டிய தன்மை இருக்கும். அந்த விருப்பானது மக்களுடைய பாதுகாப்புடன் கூடிய அமைதியை, வளர்ச்சிகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கின்றோம், யார் எதை சொன்னாலும் யார் எதை செய்தாலும் அதனுடைய செயற்பாடு குறித்த விமர்சனமாக இல்லாமல் அது செய்பவரை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனித மாண்பை சீரழிக்கக்கூடிய விமர்சனத்தை உருவாக்குவார்கள். அது மனித மாண்பை போயிடும், பேசுவருடைய மாண்பு தான் போகும். நான் எப்படி என்னுடைய வார்த்தையை கொண்டு என்னை மதிக்க முடியும்? என்னுடைய வார்த்தையை
கொண்டுதான் என்ன மதிக்க முடியும். நான் மனிதத்துவத்தை மதித்தால்தான் மனிதத்துவத்தை நான் மதிக்கின்றேன் என்ற அடிப்படையில் இன்னொரு மனிதன் என்னுடன் மனிதத்தன்மையுடன் செயற்படுவார். நான் மனிதத்துவத்தையே தூக்கி எறிந்து போட்டு மிக கேவலமான பேச்சுக்களையும் மிக கேவலமான எழுத்துக்களையும் எழுத தொடங்கினா இருந்தால் நான் தான் மனிதத்துவத்துக்கு எதிரி. அந்த எதிரித்தன்மையை நாங்களே தோற்றுவிக்கின்ற பொழுது மனிதத்துவம் சீரழியும். மனிதத்துவம் சீரழிகிற இடத்தில் நீங்கள் வேறு எதையுமே, மனிதத்துவத்துக்கு பிறகுதான் நீங்கள் மொழி என்றாலும் சரி, மதம் என்றாலும் சரி, பிரேசம் என்றாலும் சரி, எல்லாமே மனிதத்துவத்துக்கு பிறகு. எங்களுடைய அடிப்படையில் மனிதர்களை நாங்கள் சமத்துவமாக மதிக்காத ஒரு பண்போடு இருக்கிறோம். சரி, நேரடியாக கருத்து வேறுபாடான கருத்தை, மாற்று கருத்தை முன்வைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் என்னுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் கார்த்திகை சிவத்தம்பி அவர்கள் தான் மிகப்பெரிய உதாரணம். அவர் யார் எதை கதைத்தால், நாங்கள் இப்பொழுது மாணவர்கள், சில நேரத்தில் அவருடைய அறிவு வளர்ச்சி கிழக்கு எங்களுடைய அறிவு வளர்ச்சி இருக்கவில்லை. ஆனால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிக்கான விஷயங்கள் தான் கதைப்போம். அவர் நீ எப்படி கதைக்கிறாய் என்று கூட சொல்ல மாட்டார். கேட்பார், கேட்டு போட்டு என்ன சொல்லுவார், நீ இப்படியும் யோசிச்சு பாரு, நான் கதைச்சதுக்கான எந்த ஒரு மாற்று கருத்துன்னு சொல்ல மாட்டேன், இப்படியும் யோசிச்சுப்பாரு என்று தன்னுடைய கருத்துல சொல்லுவார். அவர் தன்னுடைய கருத்துல சொல்கின்ற பொழுது எனக்கே தெரியும் என்னென்ன விதமாக நான் எந்தெந்த இடத்துல எதை மாற்ற வேண்டும், எதை செய்ய வேண்டும். அதான் அன்பு, அதான் அன்பு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் கூறுவார். தயவு செய்து தமிழர்களுடன் பேசுகின்ற பொழுது நாங்கள் தமிழர்களுடன் மட்டுமில்லை, மனிதர்களாக பேசுகின்ற பொழுது தேவை நெஞ்சில் இருந்து பேசுங்கள். முன்னால நிற்கிறவன் மனிதன், அவனுக்கு ஒரு மாண்பு இருக்கிறது. அந்த மாண்பின் அடிப்படையில் தான் நானும் அவனுடன் இணைகின்றேன். அவனுடைய மாண்புக்கு எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாதவாறு, அவனுடைய முகம் சுளிக்காதவாறு, அவன் வேதனைப்படாதவாறு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருக்க காய்க வந்துட்டுன்னு சொல்லி இனிய சொற்களை கூட உறவாடுங்கள். அது இந்த காலங்களில் அது எடுபடாது. ஏனென்றால் மாஸ்டர், சமூக வலைத்தளத்தில் எவ்வாறு நான் பிரபலியம் அடைய வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற முக்கிய வடிவமாக இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அதுதான் உண்மையான நிலைமையா இருக்கு. அதை மக்கள் உணர்கின்றார்கள். மக்கள் மட்டுமில்லை, அரசாங்கங்களை உணர்ற காரணத்தினால்தான் இப்பொழுது கிட்டத்தட்ட 20 நாடுகளில் இந்த சோசியல் மீடியாக்கள் இளையவர்களுக்கு தடை செய்யப்படுற நிலை வந்துவிட்டது. அது மட்டும் இல்லை, இப்பொழுது பிரித்தானியாவில் 13 வயசுல இருக்கிற, அதாவது 16 18 வயசுக்கு இடப்பட்டவர்களுக்கு கூட கர்ஃபியூவை கொண்டு வர யோசிக்கின்றார்கள். இரவு நேரத்தில் அந்தந்த சேவர்களுக்கு அறிவித்து இரவு 10 மணியிலிருந்து காலையில் 6 மணி மட்டும் அவர்கள் அதை பயன்படுத்த மறிக்கிறதுக்குரிய முறைகள் எல்லாம் கொண்டு வரார்கள். அதே மாதிரி சேவை வழங்குகின்ற நிறுவனங்களுக்கும் கட்டுப்பாடுகளை கொண்டு வர போறார்கள். நீங்க ஒரு விடயத்தை விரும்பினால் அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு அதை அனுப்பி கொண்டிருப்பார்கள். அதை கூட கட்டுப்படுத்துவதற்கான சில முயற்சிகள் எடுக்கப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்நிலை மெய்நிகர்களில் சமூக ஊடகங்களில் நீங்கள் விரும்பின மாதிரி எல்லாம் நீங்கள் வெளியிட்டு கொண்டு வர்ற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது அரசாங்கங்களால் மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஒரு நிமிடத்தில் மொழிபெயர்க்கும் எண்ணத்தை இங்கிருக்கின்ற எத்தனையோ பிரித்தானிய டிஜிட்டல் டிஃபென்ஸ் பகுதிகள் எல்லாரும் என்ன பேசுகிறார்கள் மொழிபெயர்த்து பார்க்கிறார்கள். அதில் நாங்கள் வன்முறைத்தன்மையாக பேசுகின்ற பொழுது, வன்முறையாளராக வெளிப்படுத்துகின்ற பொழுது உங்களை அறியாமலே உங்கள் மேல் புலனாய்வுத்துறைகளுடைய பாய்ச்சல் ஏற்படுகின்றது என்பதை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள். முந்தைய மாதிரி இல்லை. இன்றைக்கு எல்லாத்திலும் பிரைவேட்சின்றது அரசு சார்புடையதாக மாறிவிட்டது. அது மட்டும் இல்லை, உலகத்தினுடைய மிகப்பெரிய ட்ரில்லியன் பில்லியன் மில்லியன் மக்களுடையதாக மாறிவிட்டது. அவர்கள் நினைச்சதையெல்லாம் செய்யக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு உலகம் இருக்கின்றது. இவ்விதமான நேரத்தில் நாங்கள் அது மாத்திரம் இல்லை, அதாவது வாயால பந்தல் போடுகிறவர்கள் உலகத்தில் எதையுமே செய்ய முடியாது. தேசிய தலைவர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எப்போ எந்த கட்டத்திலாவது எந்த ஒரு உரையிலாவது இன்னொருவரை குறை கூறிய ஒரு வரலாற்று சொல்லுங்க, ஒருவரை குறை கூறிய ஒரு வரலாற்று சொல்லுங்க. அவர்களுடைய செயற்பாட்டை பற்றி பேசுவார், அவர்களுடைய கொள்கைகளை பற்றி பேசுவார். ஆனால் ஒரு தனி மனிதனை தேசிய தலைவர் அவர்கள் எந்த ஒரு கட்டத்தில் என்றாலும் எங்கென்றாலும் சரி குறை கூறியிருக்கின்றார் என்று சொல்லி கூறுங்க பார்ப்போம். ஒரு இடத்திலும் இல்லை. உண்மைதான். உலக அரசியலும் நாமும் மனித நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மாஸ்டர், இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். கியஸ்டாம தொடர்பாக நீங்கள் விடயங்களை கூறும் பொழுது, தமிழர் தாயகத்தினோட தமிழர்கள் தொடர்ச்சியாக கடந்த 17 ஆண்டுகளாக என்ன செய்வது, எங்கே போவது, யாரிடம் சொல்லுவது, யாரை தள்ளி விழுத்துவது, எப்படி முன்னுக்கு வருவது என்றெல்லாம் ஓடி ஆடி திரிகிறார்கள் தமிழ் தரப்பை பொறுத்தப்பட்டு. இப்ப தமிழ் பேசும் கட்சிகளாக கூட்டு ஒன்று அமைவதற்கான முயற்சி இருக்கிறது. இதற்கு முன்னரும் கூட காலம் சென்ற ராசம்பந்தன் அவர்கள் இருந்த பொழுது அவருடைய கைத்தடியாக இருந்தவர் சுமந்திரன் இது தொடர்பாக முயற்சிகள் எல்லாம் எடுத்திருந்தார்.
இப்பொழுது இன்னும் ஒரு தடவை தமிழ் பேசும் சமூகமாக ஒரு முயற்சி எடுக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் தமிழ் தேசிய பேரவை, அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று இப்ப நான் யோசிச்சிருந்தேன். லாஸ்ட் டைம் ஐ செக், தமிழ் பேசும் கட்சி தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி. ஆனால் அவர்களுக்கும் அழைப்பு விடப்படவில்லை என்றால் இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொன்னால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்பொழுது என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதே பலருக்கு புரியாத ஒன்றாக இருக்கின்றது. அவர் இலங்கையில் 6வது திருத்தம் நடைமுறையில் இருக்கின்றது. 6வது திருத்தம் நடைமுறையில் இருக்கின்ற சூழலுள் அந்த பாராளுமன்ற முறைமைக்குள்ளால் தற்பொழுது தற்காலிகமாக எங்கிலும் பயணிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அப்படியான ஒரு சூழலில் அவர்கள் சுயாட்சியுடன் கூடிய சமஷ்டி என்பது பற்றி பேசுகின்றார்கள். சமஷ்டி என்பது 1975ஆம் ஆண்டுடன் முடிந்து விட்டது. அந்த சமஷ்டியில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் தான் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. மாகாண சபையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய நிர்வாக நிதி பரவலாக்கம் தான் இடம்பெற்றதை ஒழிய அரசியல் அதிகார பரவலாக்கம் கூட இடம்பெறவில்லை. கோத்தபாய ராஜபக்ஷ அது தெளிவாகவே நாங்கள் அரசியல் அதிகார பரவலாக்கம் என்று நினைக்கவே மாட்டோம் என்று கூட சொன்னார்கள். மஹிந்த ராஜபக்ச அதை விட ஒருபடி மேலே போய் ஸ்ரீலங்காவில் இனப்பிரச்சனை இல்லை என்று கூட கூறினார்கள். இதெல்லாம் பழைய வரலாறுகள். அப்ப இதுக்கு நடுவில் உலக நாடுகள் கூடாகவும் நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கின்றது. அதான் ஒப்புரவு என்று சொல்றது. உலக நடையிருந்து ஒழுக வேண்டி இருக்கின்றது. உலக நாடுகள் பல நிலைகளில் இலங்கை தீவில் அவர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஆதரவான நிலப்பாட்டையே உலக வல்லாண்மைகளும் பிராந்திய மேலாண்மைகளும் கூட எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். என்றால் இப்பொழுது இருக்கின்ற புதிய உலக அரசியல் முறையில் வான்வெளி பாதுகாப்பும் கடல்வெளி பாதுகாப்பும் மிக முக்கியமான ஒன்றாக மாறிவிட்டது. இந்த வான்வெளி பாதுகாப்பு விடயத்திலையும் கடல்வெளி பாதுகாப்பு விடயத்திலையும் இந்து மாக்கடல் முக்கியத்துவத்தை பெறுகின்றது. அது இந்து மாக்கடல் முக்கியத்துவத்தை பெறுகின்ற பொழுது இந்து மாக்கடலினுடைய துண்டு சொல்லக்கூடிய நிலையில இருக்கின்ற இலங்கை தீவு இந்த விஷயத்தில் அனைத்து நாடுகளினதும் கவனத்தை ஈர்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அனைத்து நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் அங்கு தங்களுடைய பாதுகாப்பையும் சந்தைப்படுத்தலையும் செய்ய வேண்டிய அந்த தேவையும் இணைக்க பார்க்கின்றார்கள். இது இன்றைக்கு இருக்கின்ற உலக அரசியல் முறைமை. அதிலும் குறிப்பாக மன்னார் கடல் இருக்கின்ற அந்த இங்கு காசா கரை இருக்குமா போல இன்றைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள், ட்ரம்ப் அவர்கள் காசா அந்த நெடும்பரப்பை புனரமைக்கிறதுக்குன்னு சொல்லி அமைதி சபை ஒன்றை அமைத்தார். அந்த அமைதி சபை இன்றைக்கு எப்படி முடிந்துட்டது என்று சொன்னால், இஸ்ரேலுடைய வெஸ்ட் பேங்குக்கு அருகில் இருக்கின்ற ஒரு சிறிய பகுதியை தாங்கள் புனரமைக்கின்றது என்று கிரீஸ்ல கடந்த வாரத்தில் நடந்த கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கின்றார். இது எப்படின்னு சொன்னால், வெஸ்ட் பேங்க்ல தஞ்சாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற குடியேற்ற திட்டங்களுக்கு மேலும் ஒரு நீட்சி கொடுக்கக்கூடிய முறையில் தான், அதற்கான பொருளாதார பலத்தை கொடுக்கக்கூடிய முறையில் தான் இந்த பிரதேசத்தை அவர்கள் ஒரு சுற்றுலா மையமாக மாற்றக்கூடிய முறையில் செயல்பட வழிபட்டிருக்கின்றார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதே போலதான் எங்களுடைய பக்கத்திலும் எங்களுடைய பொருளாதார முயற்சிகள் என்று சொல்கின்ற பொழுது எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பையோ எங்களுடைய மக்களுடைய தொழில் முயற்சிகளையோ அல்லது தொழில் சார்ந்த தொழில்துறை, அறிவியல் துறை, கல்வி வளர்ச்சிகளையோ முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அங்கு அந்த மண்ணை, அந்த மனித வலுவை எவ்விதமாக தங்களுடைய பொருளாதார தேவைக்கு பயன்படுத்துகின்ற நிலையத்தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்ப இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி, நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கருத்துக்களில் உங்களுக்கு ஐமிச்சம் இருந்தால் அவருடன் நீங்கள் எந்த விவாதத்தை நடத்தலாம், எந்த கருத்தை முன்வைக்கலாம். அதில் நாங்கள் யாருமே தலையிட முடியாது, தலையிடவும் கூடாது, அது வேற விடயம். ஆனால் தேவையற்ற முறையில் தேவையற்ற வார்த்தைகளையும் தேவையற்ற வர்ணனைகளையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவ்விதமாக ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் மிக சிக்கலான நிலைக்கு வரும். இன்றைக்கு தமிழகம் ரணில் விக்ரமசிங்கவுடைய காலத்திலேயே இலங்கையுடன் மிக நெருக்கமான பொருளாதார தொடர்புகளுக்கு கூடாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரியும். அது ஒப்பந்தங்கள் மூலமாகவே இணைக்கப்பட்டு விட்டது. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழகத்தினுடைய பொருளாதாரம் இந்திய மாநிலங்களுடைய பொருளாதாரத்துக்குள் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெற்ற பொருளாதாரம் இல்லை என்று இல்லை. அதை அவர்கள் தங்களுடையதுடன் இணைத்து எங்களுடைய வடக்கு கிழக்கு தாயத்தினுடைய பொருளாதாரத்தை தமிழக பொருளாதார இணைப்புக்கூடாக வளர்க்கிறதை விடுத்து சிங்கள தேசத்தினுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான முயற்சிகளை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான சூழலில் தமிழக
மாநில அரசுக்கும் ஈழத்தமிழ் தலைவர்களுக்கும் இடையிலான மிக நெருக்கமான உறவு மிக அவசியமானதாக மாறுகிறது. அதே போல எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் தமிழக அரசு ஈழத்தமிழுடைய பிரச்சனையில் அல்லது ஈழத்தமிழுடைய பொருளாதார பிரச்சனையில் இருந்தாலும் கூட அவர்களால் நேரடியாக தலையிட முடியாது. ஏனென்றால் இந்திய மாநிலங்களுடைய சட்டப்படி எந்த ஒரு இந்திய மாநிலமும் வெளிநாட்டு கொள்கையிலேயோ அல்லது வெளிநாட்டுக்கான நிதியிலேயோ தலையிட முடியாது. ஆகவே தமிழகத்தில் எப்படியான அரசு இருந்தாலும் கூட அவர்களால் தலையிட முடியாது என்பது வெளிப்படையான ஒன்று. ஆனால் தமிழக மக்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற சமூக நிலையில இருக்கின்ற எங்களுடைய இனத்துவத்தன்மையை யாராலும் மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இன்று நாங்கள் தமிழர்கள் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், ஒரே தன்மையை கொண்ட மக்கள், ஒரு தாயினுடைய மக்களாக இருந்த நிலையில் கடற்கோள்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக தீவாகவும் தமிழகமாக பிரிந்த நிலையில் இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றோம். ஆகவே அந்த மக்களுடனான தொடர் மூலமாகத்தான் மாற்றலாம். மக்களுடைய பொருளாதார பலத்தை ஈழத்தமிழர்களுடைய பொருளாதார பலத்தில் இணைப்பது, மக்களுடைய அறிவுத்துறை வளர்ச்சிகளை, தொழில்நுட்பத்துறை வளர்ச்சிகளை, இன்றிருக்கின்ற செயற்கை நுண்ணறிவுத்துறை வளர்ச்சிகளை, ஈழத்தமிழ் மக்களுடைய இளையவர்களுடைய வளர்ச்சிகள் நினைப்பது, இதன் வழியாகத்தான் நாங்கள் முதலில் செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தன்மை கூடத்தான் நாங்கள் அங்கு இளையவர்களை நிலைப்படுத்தலாம். அரசியல் இருக்கும், அரசியலுக்கு அப்பால் மக்களுக்கும் இடையிலான தொடர்பின் மூலமாகத்தான் அந்த மக்களுக்கான சக்தி வருவது. விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்திய மத்திய அரசாங்கம் விடுதலை போராட்டத்துக்கு எதிராகத்தான் இருந்தது. ஆனால் தமிழகத்திலே இருந்து எத்தகைய உதவிகள் வந்தன, எத்தனை பேர் எங்களுடைய பிரச்சனைக்காக அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை பணித்து உலகத்துக்கு எங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் வரலாறு. அதை யாருமே மாற்ற முடியாது. ஆக இந்த இனத்துவத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கும், மேலும் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அரசாலுமே உலக நாடுகள் எங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நிலையில் இல்லை. எல்லாரும் கூறுகிறார்கள். ஆனால் இந்த அரசு எப்பொழுது எங்களுக்கான ஒரு சாதகமான ஒரு நிலை வெளிப்படுத்தியது என்று இன்று வரை கூறப்படாத ஒன்றாக இருக்கின்றது. அப்படியான ஒரு சூழலில் தமிழக மக்களுடைய அந்த குரலுக்கூடாகத்தான் உலகத்துக்கான எங்களுடைய குரலை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கும். தமிழக மக்களுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது தென்னிந்திய மக்களுக்கானதாக விரிவுபடுத்தப்பட வேண்டும். இன்னும் ஒருபடி மீறி போனால் இந்திய மாநிலங்கள் எல்லாவற்றுக்கூடாகவும் மக்களுக்கு என்ன நடக்கின்றது என்ற உண்மை தெரியப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்த வேண்டிய தேவையெல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் நீண்ட கால தன்மைகள். ஆகவே எத்தனையோ விஷயங்கள் செய்ய இருக்கின்றன. அது ஒருவர் செய்ய இயலாது. கையெழுத்து பொன்னம்பலம் தனியே நின்று மந்திரத்தால மாங்காய் விழுத்தவும் இயலாது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன பிரச்சனை என்றால் ஒவ்வொருவரும் எடுக்கிற முயற்சிகளை, அந்த முயற்சியில இருக்கிற தன்மைகளை குறித்து நீங்கள் வாதிங்க. நானும் எந்த ஒரு கட்டத்திலும் ஈழத்தமிழ் மக்களுடைய இறைமைக்கு எதிரான இதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தை கூட இன்றைக்கு மட்டும் நாங்கள் எங்களுடைய பாராளுமன்றமாக கருதினது கூட இல்லை. அந்த இறைமை அடிப்படையிலே அதை நாங்கள் செய்கின்றோம். ஆனால் அங்கிருக்கின்ற மக்கள் அந்தவன் எங்களுடைய சொந்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தையும் சொல்ல முடியும். அதுக்கு அப்பால் சொன்னால் 6வது திருத்தம் அவர்களை நாட்டுக்கு எதிரான தேச துரோக குற்றத்துக்கு கொண்டு செல்லும். இந்தவன் எங்களுடைய சொந்தமன் என்று அந்த சொல்லியாவது நீங்க சொல்லுங்கள் என்றுதான் கூறுகிறோம். இந்தவன் எங்களுடைய சொந்தமன் என்று சொல்றதை யாராலும் பிரிக்க முடியாது. அந்த தன்மையில் அந்த மண்ணையும் மக்களையும் வளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இன்றைக்கு வடக்கு கிழக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் முதலிடக்கூடிய பல செயற்பாட்டு திட்டங்களை கொண்டு அந்த செயற்பாட்டு திட்டங்களை வெளியே கொண்டு வாருங்கள். அந்த சுயாட்சியுடன் கூடிய சமஷ்டி என்பது தெளிவாக இறைமை பயிரை கோருகின்றது, அதிகார பயிரை கோரவில்லை. தன்னாட்சி என்பது இறைமையோடு சம்பந்தப்பட்டது. தன்னாட்சி உள்ள ஒரு இனம் என்று சொல்கின்ற பொழுது இறைமை உள்ள ஒரு மக்களுக்குத்தான் தன்னாட்சி இருக்கும். சுயாட்சியுடன் கூடிய தன்னாட்சி என்பது சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி என்பது ஒரு புதிய வகைமையாக இருக்கலாம், இல்லை என்று இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் வகைமைகளும் அந்தந்த நாடுகளோட தேவைக்கேற்ற மாதிரி தோற்றம் பெற்றவை தான். எந்த ஒன்றும் கடவுள்கிட்ட இருந்து இந்த பூமிக்கு கொட்டப்பட இல்லை. அது கூட்டாட்சியாக இருந்தாலும் சரி, ஒற்றையாட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றிய ஆட்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மக்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் தான். அப்ப அத்தகைய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஒருங்கிணையணும். அது போல நீங்கள் 2015 ஆண்டு இருந்த அரசியல் சூழ்நிலை இன்றைக்கு இல்லை. 2015 ஆண்டிலே நீங்கள் ஐக்கிய ராஜ்யம் என்ற ஒரு அரசியலமைப்புக்குள் பேச தொடங்கினீங்க. ஆனால் அவர்களை அப்படி ஒரு ஒன்றுபட்ட தேசமாக இருக்க முடியாது என்று இதுவரை எந்த ஈழத்தமிழர்களையோ மலையக மக்களையோ அல்லது முஸ்லிம் சகோதரர்களையோ அவர்களுக்குரிய அந்த மண்ணுக்கான தன்னாட்சி உரிமையுடன் வாழ்வதற்கு அனுமதிக்கவில்லை. எல்லா மக்களுக்கும் தன்னாட்சி உரிமை இருக்கின்றதை மறந்து விடாதீர்கள். அவர்கள் மற்ற மக்களும் எங்களுடைய மண்ணிலே மிக நீண்ட காலம் வாழ்பவர்கள்.
நாங்கள் வந்து அந்த மண்ணினுடைய தேச இனம். ஆனால் அவர்கள் குடிமக்களாக வந்து அந்த மண்ணிலே தன்னாட்சி உரிமையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட காலமாக. அது இப்பொழுது இருக்கிற பிரச்சனை என்னென்றால், இந்த மக்களுடைய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் தீர்வு வருவதாக இருந்தால் அந்தந்த பிரதேசத்தில் மக்களுடைய இறமையினுடைய அடிப்படையில் கூட்டாட்சி அமைக்கப்பட வேண்டும். எங்களுடைய பிரதேசத்தில் யாழ்ப்பாண வன்னி அரசில் இருந்த நாங்கள் அந்த பிரதேசங்களை ஈழத்தமிழர்களை முன்னேற்றக்கூடிய முறையில் ஈழத்தமிழர்களுக்கான சமத்துவ சகோதரத்துவ சுதந்திர தன்மையை தோற்றி, அது நடக்குமா நடக்காதுன்றது வேறு கதை. அப்படி நடக்காம விடுற ஒரு கட்டம் வருகின்ற பொழுதுதான் உலகம் அதில் தலையிட்டு தமிழர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை வெளியே தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஆகவே அத்தகைய சூழ்நிலையில தோற்றியிருப்பதற்கான தளங்கள் பல இருக்கின்றன. ஒரு தளம் மட்டுமன்றி இல்லை. தமிழரசு கட்சியும் கூட அவர்கள் வந்து இப்பொழுது கட்சிகளை கூட்டமைக்கின்றார்கள். இப்பொழுது திரும்பவும் தமிழ் பேசும் இனம் என்று சொல்லை கொண்டு பார்க்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம் மக்கள் வந்து 1872 ஆண்டளவிலேயே தங்களை வந்து தனியான ஒரு தேச இனம், தங்களை வந்து தமிழ் இனம் என்று சொல்லாத எங்கள் சொல்லி சித்திலவை காலத்திலேயே பிரகடனப்படுத்தப்பட்ட ஒன்று. சித்திலவை அபிதமாக பாராளுமன்றத்தில் கூறி ஈழத்தமிழர்கள் அந்த நேரத்தில் ஈழத்தமிழருடைய பிரதிநிதியாக இருந்த பொன்னமன் ராமநாதன் அவர்கள் நோக்கி, நீங்கள் எங்களுடைய அரசியல் பிரச்சனைகள் எதுவுமே தலையிடக்கூடாது என்ற ஒரு கர்ஃபியூவை, ஒரு சட்டத்தை பிரகடனப்படுத்தின ஒரு நிலையில்தான் சிங்கள முஸ்லீம் 1915 ஆண்டு இனக்கலவரம் வந்ததும் பிரச்சனைகள் நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன சொன்னார்கள், யாழ்ப்பாணத்தில் முஸ்லீம்களை காட்டி கொடுத்துட்டார்கள். அப்படி நடக்கவில்லை. முஸ்லீம் தலைவர்கள் தான் நீங்கள் எங்கள் சார்பாக எதுவுமே பேச தேவையில்லை, நாங்கள் பேசிக்கொள்கின்றோம் என்று சொன்னார். அப்பொழுது அவர்களுடைய அந்த தன்னாட்சி உரிமையை மதித்து செயற்படாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதே மாதிரி தான் நான் கடந்த முறையும் சொன்னேன். 1936 ஆண்டு டொனமூர் பொறுப்பாட்சி இருந்த நேரத்தில் அந்த சபைக்கு மலையக மக்கள் பிரதித்துவப்பட வேண்டும் சொல்லி முதல் குரல் கொடுத்தது வந்து அமரர் ஜி.ஜி. பொன்னம்பலம் தான். அவர் அன்றைக்கு பேசின பேச்சுக்கள் எழுத்துக்களை வந்து இங்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த மலைய மக்களுடைய பிரதித்துவம் இல்லாமல் டொனமூர் பொறுப்பாட்சி சபையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாதாடினார். ஆனால் பின்னர் அந்த விதமாக எங்களுக்கு அவரை பற்றிய ஒரு இமேஜ், அவரை பற்றிய ஒரு வடிவம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்விதமாக அரசியலுக்காக நாங்கள் வந்து ஒருவருடைய அடிப்படை தன்மைகளை மாற்றுகின்றோம். அப்படி மாற்றுகின்ற பொழுது எங்களுடைய அரசியல் வரலாறு தருமா இருக்கிறது. ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால், தமிழ் பேசும் சமூகம் என்று இந்த கூட்டம் நடத்தும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் எல்லா கட்சி தலைவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆனால் சி.வி.கே. சிவஞானம் இப்பொழுது இருக்கின்ற பதில் தலைவர் அங்கே இருக்கவில்லை. அதற்கு பதிலாக சாணக்கியன் அங்கே அமர்த்தப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சுமந்திரன் அவர்களும் இது ஒரு திட்டமிட்டு ஏதோ அவர்கள் ஒரு பின்னணியில் ஒரு குழப்புகின்ற நோக்கமாகத்தான் இருக்கின்ற என்று சிலர் கூறியது. எங்களை மட்டும் இல்ல, முஸ்லீம் மற்றும் மலையக மக்களையும் குழப்புற பிரச்சனையா வரப்போகுது. என்னன்னு சொன்னா, மலையக மக்கள் இப்பொழுது தங்களை வந்து மலையக மக்கள் தான் கூறுகின்றார்கள் என்றால் அவர்கள் நிலம் சார் நிலைத்தான் அங்கு வந்து தங்களுக்கான தேசத்தன்மையை பெற்றிருக்கின்றார்கள். அந்த நிலத்தினுடைய உற்பத்தியில் வந்து தங்களுடைய உயிரையும் வாழ்வையும் அர்ப்பணித்து நிலம் சார் நிலையத்தான் மலைய மக்களுக்கான தேச இனத்தன்மை வருகிறதே தவிர மலைய மக்களுடைய மொழிசார் தன்மையில வந்து அவர்களுக்கான தேச இனத்தன்மை வரவில்லை. மலைய மக்களுடைய பிரச்சனை மலைய மக்களுடைய பிரச்சனையாக இருக்க வேண்டும். மலைய மக்களை வந்து நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் என்று எங்களுடன் கொண்டு இணைப்பதற்கான அந்த காலம் முடிந்து விட்டது. அது ஒரு கட்டத்தில் வந்து மனிங் சீர்திருத்தம் வந்த நேரத்தில் தான் இந்த மொழி ரீதியான தன்மையை பற்றி வந்து பிரித்தானிய அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு மொழி பேசுபவர்களையும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக பிரிக்கதான் அதுல நோக்கம். சரியா? ஆனா அதற்காக வேண்டி மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் பிறகு அவர்களுடைய காலத்திலேயே மொழித்துவத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிலத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மக்களுடைய சனத்தொகைக்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் பெரும்பான்மை சிறுபான்மை ஆட்சி முறையெல்லாம் தோற்றுவித்தார். ஆகவே நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம். நாங்கள் நிச்சய மாதிரி எல்லாம் வந்து மக்களை வந்து எங்களுடைய சேவைகளுக்காக பயன்படுத்த முடியாது. அந்த மக்களுடைய விருப்பம், அந்த மக்களுடைய எதிர்காலம். நான் வந்து களத்தில் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் வந்து மிக தெளிவான அறிவுறுத்தல் எனக்கு இருந்தது. முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் சரி, மலையக மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களை எந்த அடையாளத்தோட வெளிப்படுத்த விரும்புகிறார்களோ அந்த அடையாளத்துக்கூட தான் நாங்கள் வந்து முன்னெடுக்க வேண்டும். எங்களுடைய அடையாளத்தன்மை அவர்களுக்கு திணிக்க கூடாது என்கின்ற மிக கடுமையான வரைவுத்தன்மை தேசிய தலைமையினால் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் விரும்பி வருகின்ற பொழுது அது அவர்களுடைய விருப்பம். அவர்கள் அதை உணர்ந்து விரும்பி வந்தார்கள், அவர்களுக்கு லாபம். அது வேறு விடயம். அப்ப இதெல்லாம் நடந்து முடிந்த விஷயங்கள். ஏனப்பன் நீங்கள் நடந்து முடிஞ்ச தமிழ் தேச மக்கள் என்ற பிரச்சனை, நடந்து முடிஞ்ச சமஷ்டி வேற, சுயாட்சியுடன் கூடிய சமஷ்டி வேற. நீங்களும் சுயாட்சியுடன் கூடிய சமஷ்டியை உச்சரிச்சீங்கன்னா வேற விடயம்.
ஏன் நடந்து முடிஞ்சவற்றை திருப்பி உங்களுக்கு தெரியாதா? கடைசி மட்டும் வந்து என்ன ஜேசுனரே சொல்லுவார், அதாவது புதிய திராட்சை ரசத்தை புதிய சித்தைகளில் வாருங்கள், புதிய திராட்சை ரசத்தை பழைய சித்தைகளில் பார்ப்பீர்களா இருந்தால் அது பாத்திரத்தை வடிப்பிக்குமே தவிர, வடிப்பித்து சிந்தி போகுமே தவிர பாத்திரம் வந்து உங்களுக்கு உதவாது. இந்த சமஷ்டி தமிழ் பேசும் மக்கள் கோட்பாடுகள் எல்லாம் ஈழத்து தமிழர்களுடைய அரசியல் மட்டுமில்லை, இலங்கை அரசியலில் கூட அடிபட்டு போன கோட்பாடுகள். இந்த அடிபட்டு போன கோட்பாடுகளை ஏன் இன்றைய கொண்டு வாருங்கள்? ஏனென்றால் நீங்கள் கதைப்பதற்கு நல்லா இருக்கும், எல்லா இடத்திலும் அது நடக்கிறது, உணர்ச்சியை கிளறுவதற்கு கதைப்பதற்கு அழகா இருக்கும். ஆனால் நடைமுறையில் இது சாத்தியப்படாது. இன்றைக்கு வந்து சிங்கள பெரும்பான்மை ஆட்சிக்குள் இருக்கின்றோம். அன்றைக்கு வந்து அப்படி இருக்கவில்லை. அன்றைக்கு சிங்கள பெரும்பான்மை ஆட்சி உருவாகி கொண்டிருந்தது. இன்றைக்கு சிங்கள பெரும்பான்மை ஆட்சி தானே அந்த நாட்டினுடைய ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற நிலைக்கு வந்து நிற்குது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற நிலைக்கு வந்திருக்கின்ற பொழுது அந்தந்த மக்களுடைய நிலம் சார் உரிமைகளை பாதுகாருங்கள். எங்களுக்கு நிலம் சார் உரிமை இருப்பது போல மலையக மக்களுக்கும் நிலம் சார் உரிமை இருக்கின்றது. அதே போல வந்து முஸ்லிம் மக்களுக்கு நிலம் சார் உரிமை இருக்கின்றது. அவர்கள் அந்த மண்ணில் வந்து நீண்ட காலமாக வாழ்ந்து அந்த மண்ணினுடைய வளத்துக்கு அந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்கின்றார்கள். நாங்கள் தேசிய இனங்களாக இருக்கின்றோம், சிங்கள இனம் தேசிய இனம் என்ற வரலாற்றுக்கு உட்பட்ட காலத்திலிருந்து தொன்மையின் தொடர்ச்சியுமான உரிமையை கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கும் அனைத்து சட்டப்படி இந்த உரிமைகள் எல்லாம் இருக்கின்றன. அவை இந்த உரிமைகளை பற்றி பேசாதீர்கள். மக்களுடைய வாழ்வில் ஒருத்தர் சமத்துவமாக சகோதரத்துவமாக சுதந்திரமாக வரக்கூடிய முறையில் நிலங்களை அங்கீகரிங்க. அவர்கள் இப்ப இங்க கூட ஸ்டேட் வித் த ஸ்டேட் என்று சொல்வார்கள். ஒரு ஸ்டேட்டில் எந்த மக்கள் அதிக அளவில் வாழ்வியலை கட்டமைக்கின்றார்களோ அந்த வாழ்வியலை அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய முறையில் அந்த அந்த ஸ்டேட்டுக்கான சகல அதிகார பயிர்களையும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து வந்து ஒற்றையாட்சி பாராளுமன்றத்தை கொண்டிருக்கின்ற பிரித்தானியாவில் கூட இருக்கின்றது. ஆகவே எந்த முறைக்குனால் நாங்கள் இந்த பகிர்வு செய்ய போவோம் என்பது முக்கியம் இல்லை. நாங்கள் ஒருவர் ஏற்றுக்கொள்வதும் ஒருவருடைய பிரச்சனையை மற்றவர் புரிந்து கொள்வதும், ஒருவர் இல்லாமல் மற்றவர் இலங்கை தீவில் வாழ்ந்தால் இலங்கை தீவி நாசமாப்போம் என்ற அந்த உண்மையை தெரிந்து கொள்வதும். ஆகவே இந்த 4 இனங்களும் ஏதோ ஒரு இடத்தில் வந்து உண்மையும் நேர்மையமான முறையில் தங்களுடைய வரலாற்று தாயத்தை பேண வேண்டிய ஒரு பங்களிப்பு இருக்கின்றது. நீங்கள் குடிமக்களாக வந்து உங்களுடைய நாடாக கருதுகின்ற நிலப்பரப்புகளை பேண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் பேசுகின்ற பொழுதுதான் உண்மைகள் பேசப்படும். இதனால் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இவைகள் எல்லாம் பேசப்பட்டு தயவு செய்து நோர்வே பேச்சுவார்த்தையின் பொழுது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் விளங்கும். எல்லா ஆவணங்களும் நோர்வே பேச்சுவார்த்தை என்பது சமர்ப்பிக்கப்பட்டன. சிங்கள தலைவர்களோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஈழத்தமிழர்களுடைய சமத்துவ தன்மையை ஏற்றுக்கொண்டு அந்த நோர்வே பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது இரு கொடிகளும் சமமாகத்தான் ஏற்றப்பட்டன. இருபக்க அணிகளுக்கும் சமமான சிவப்பு கம்பள வரைப்புத்தான் கொடுக்கப்பட்டது. இரு அணிகளும் அந்த நாட்டினுடைய 2 மக்களுடைய பிரதித்துவ தன்மை கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஏன் நீங்கள் திரும்பவும் அந்த ஐக்கிய ராஜ்யத்துக்குள் ஓடுகின்றீர்கள்? அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை கொண்டு தங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்குவார்கள். அது பிரச்சனை இல்லை. அது அவர்களுடைய முயற்சியும் கூட. வெறும் நீங்கள் பிளாங்க் செக்கை கொடுத்தா அவர்கள் தொகை போடுவார். நீங்களும் பிளாங்க் செக்கை கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து இதுதான் எங்களுடைய நிலம். இதை செய்வராக இருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய பேரவை அதன் சார்பாக செய்யப்படுகின்ற பொழுது இவர்களுக்கு உத்தியோகபூர்வமான விடுத்து அதற்கு இவர்கள் வரவில்லை என்று சொன்னால் மக்கள் இவர்களை நிராகரிக்க. அதே நேரத்தில் அவர்களுடைய முயற்சி கூட தமிழர் தாயகத்துக்கான இறுதி தீர்வு என்று யாருமே கூறவில்லை. இதைத்தான் இந்திய வெளிவார அமைச்சர் ஜெயசங்கர் மிக தெளிவாக கூறினார். நீங்க எந்த ஒரு தீர்வும் வருகின்ற பொழுது அதை ஒரு தொடக்க புள்ளியாக கொண்டு முன்னேறுங்கள், ஆனால் நான் உங்களை போராட வேண்டாம் என்று சொல்லவில்லை என்றும் கூறினார். அத்தோடு நாங்கள் நிறுத்தி விடுவோம். ஏனென்றால் மாஸ்டர் நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். மிகவும் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்ததற்காக உயிரோடு தமிழ் நண்பர்கள் சார்பாக நன்றி கூறுகின்றேன். உலக அரசியலும் நாமும் என்ற நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை உலக அரசியலோடு நம்முடைய அரசியலை முனைத்துக் கொண்டு வந்தமைக்காக உயிரோடு தமிழ் நண்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி, வணக்கம்.